மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு ஸ்டாலின் அண்மையில் வந்துட்டு போனார். உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு போனார். சீர்காழிக்கு அப்ப சொன்னானு இந்த மாவட்டத்தை மாப்பிள்ளைனாரு. இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ளை அவரு தான், சட்டை என்னோடது. மாப்பிள்ளை அவர் தான், சட்டை என்னோடது. அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன செஞ்சேன்னு கேட்குறீங்கள, நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, தங்குனீங்கல்ல, இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். விலை மதிக்க முடியாத பூமி, நெற்களஞ்சியம், டெல்டா மாவட்டம், இந்த மாவட்டத்தை பாலைவனமாக்க முற்பட்டார். அவர் துணை முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் போன்ற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். அப்படிப்பட்டவ மாப்பிள்ள தான் மாவட்ட மாப்பிள்ள. அவர் விவசாயியுடைய நிலங்களை பறிக்க முயற்சித்தார், தடுத்து நிறுத்தியது அதிமுக. அதிமுக அரசாங்கம் மட்டும் இல்லைன்னா உங்களுடைய பூமி எல்லாம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு போயிருக்கும். அதிமுக ஆட்சி இருந்ததுனாலதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இனி எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டுக்கோல பார்க்க முடியாது. உங்க பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க பூமியை அபகரிக்க, உங்களுடைய நிலத்தை இப்படிப்பட்ட தொழிலுக்கு தாரை வாக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கிற விவசாய வாழ்வாதாரமே இந்த பூமி வச்சுதான். இந்த விவசாயிக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அந்த பூமியை பிடிக்கிட்டா, இந்த பூமியை அபகரிச்சுட்டா விவசாயி எங்கே போவார் எண்ணி பார்த்தாரா? நான் ஒரு விவசாயி, இன்றைக்கு முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆக அப்படிப்பட்ட விவசாய பூமியை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உங்களுடைய பூமியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம் என்ற சட்டத்தின் மூலமாக பூமியை ஒரு பாதுகாப்பாக உங்களிடத்திலே சேர்க்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மயிலாடுதுறைக்கு புதிய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் தேவையான இடம் தர்ம ஆதீனம் அவரிடம் பெற்றுக் கொடுத்தது அதிமுக அரசாங்கம். சீர்காழி வெள்ளப்பள்ளம் உப்பு நாட்டில் கடல் நீர் உப்புகாவாறு தடுக்க, நிலத்தடி நீரை பாதுகாக்க 33 கோடி ரூபாய் தடுப்பணை அமைக்க மக்களை காத்த அரசு அதிமுக அரசு. ஒரு மாமனார் வீட்டுக்கு வந்ததில்ல, இதுக்கு முந்தில உப்பு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல தண்ணி கொடுத்ததுதான் அதிமுக அரசாங்கம் தான். உண்மைதானே? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வளைகுடா நாடுல ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தில் இந்த ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த 312 மீனவர்கள் மத்திய அரசால் மீட்கப்பட்டு நேற்றைய தினம் சென்னை விமானத்துக்கு வந்த அந்த மீனவ நண்பர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் நம்முடைய முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் அவரை வரவேற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. இன்றைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்றைக்கு ஒரு இயற்கையான கூட்டணி, அற்புதமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. நம்முடைய கூட்டணி சார்பாக கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட திரு பவுன்ராஜ் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதேபோல சீர்காழி சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி சக்தி அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறது.
நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் பொன்மனச்செம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், மீனவர்களின் சின்னம், ஏழையின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.